சுவாசிக்க முடியாமல் முழுமையாக அடைத்து விட்டது, எனக்கு சதை வளர்ந்து விட்டது, அறுவை சிகிச்சை செய்ய சொல்கிறார்கள் என்ற நிலையில் இருந்தால் கூட நீங்கள் மழை காலம் வருகின்ற பொழுதெல்லாம் சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு அடைத்து விடும். வாயிலே அவர்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பார். அதிகம் வெயிலில் அலைகின்றவர்கள், அதிகம் வெளியிலே உணவை உண்ணக்கூடிய சூழல் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுனா அந்த சூட்டின் காரணமாக அந்த சளி வெளியே வராமல் அங்கே ஒரு கோந்தை போல ஒட்டி கொள்ளும். வருஷ கணக்காக நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறது கூட ஒரே மண்டலம், அந்த நோயிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விட முடியுமா? அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலகத் தமிழர்களுக்கும் அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் நமது சேனலில் ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தமான, சளி சம்பந்தமான, எப்படிப்பட்ட சளிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சுவாசமாக இருந்தாலும், மூக்கிலேயே சுவாசிக்க முடியாமல் முழுமையாக அடைத்து விட்டது, எனக்கு சதை வளர்ந்து விட்டது, அறுவை சிகிச்சை செய்ய சொல்கிறார்கள் என்ற நிலையில் இருந்தால் கூட நம்மளுடைய சுவாச சஞ்சீவி என்று ஒரு மூலிகை இருக்கிறது, மருந்து முறை இருக்கிறது. அது ஒரு கூட்டு மருந்து தான், ஒரு மருந்தல்ல, ஒரு மூலிகை அல்ல. அதற்கு சித்தர்கள் வைத்த பெயர் சுவாச சஞ்சீவி. அதை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அதில் ஒரு துளியை உங்களுடைய மூக்குக்குள் நீங்கள் செலுத்தினாலும் உங்களுடைய சுவாச பையில் இருக்கக்கூடிய பழைய சளிகள், எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் அது கரைத்துவிடும். முதலில் இந்த நோய் எப்படி வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோய் வருவதற்கு காரணம், முதலில் நம் உடம்பிலே இரும்பு சத்து குறைவது முதல் காரணம். இரும்பு சத்து குறைகின்ற பொழுது அந்த நுரையீரலுக்கு கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் குறைந்து விடுகிறது. அதன் காரணமாக அந்த நுரையீரலுக்குள் பல அறைகள் இருக்கின்றன. நுரையீரல் ஒரு 6 லிட்டர் காற்றை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பை, நம்ப மாட்டீங்க, 6 லிட்டரு அதில் நீங்கள் பம்ப் பண்ணலாம். யோகிகள் 6 லிட்டரை பம்ப் பண்ணால் பறந்துருவாங்க. அதான் சுவாச பயிற்சி பண்ணுறது. சுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு, ராஜ உறுப்பில் மிகவும் சிறந்தது. அந்த சுவாச பை அதில் இந்த சளி என்ன ஆகும் அப்படின்னா, அதோடு இந்த இரும்பு சத்து குறைவது, உடம்பில் உஷ்ணம் ஏற்படுவது, இது மலச்சிக்கலும் சம்பந்தப்படுகிறது. அங்கு எல்லா நோய்க்கும் மலச்சிக்கல் சம்பந்தப்படும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹீட்டால், வயிற்றிலிருந்து வர ஹீட்டு, கபாலச்சூடு என்று ஒன்று இருக்கிறது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருப்பதனால், அதிகம் வெயிலில் அலைகின்றவர்கள், அதிகம் வெளியிலே உணவை உண்ணக்கூடிய சூழல் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுனா அந்த சூட்டின் காரணமாக அந்த சளி வெளியே வராமல் அங்கே ஒரு கோந்தை போல ஒட்டி கொள்ளும். ஒட்டி கொள்ளும் பொழுது அது ஃபஸ்ட்டு ஒரு கொரட்டை வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மழை காலம் வருகின்ற பொழுதெல்லாம் சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு அடைத்து விடும். வாயிலே அவர்கள் சுவாசித்து கொண்டிருப்பார்கள். அதனால் அதை கரைத்து வெளியே எடுத்து உங்களுக்கு இரும்பு சத்து உள்ள மூலிகைகளையும் அதற்குரிய சத்தான உணவுகளையும் கொடுக்கின்ற பொழுது இதற்கு உள்ளேயும் மருந்து சாப்பிட வேண்டும், சுவாசிக்கவும் வேண்டும். அந்த சுவாச சஞ்சீவி என்ற கூட்டு மருந்தை நீங்கள், அது ஒரு திரவம் போல் இருக்கும், அதை நீங்கள் பாட்டிலை திறந்து நல்லா மூக்கில் இழுத்தாவே போதும், அது அவ்வளோ வேலை செய்யும். அதுக்கு பிறகு ஒரு காது குடையக்கூடிய பஞ்சில், பட்டரில் கொஞ்சம் எடுத்து உள்ளுக்குள்ளே லேசாக நீங்கள் தடை விட்டிங்கன்னா போதும், அது அதோட வேலையை பார்க்கும். அதற்கப்புறம் அதில் மூக்குக்குள் மருந்தையும் உள்ளே செலுத்தக்கூடிய மூலிகைகளும் உண்டு, நசிய முறைகளும் இருக்கின்றன. இவைகளெல்லாம் செலுத்துகின்ற பொழுது நுரையீரலை சுத்தமாக்கி உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சுவாசத்தையும் பழைய சளிகளையெல்லாம் வெளியே கொண்டு வந்து உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து உங்களுக்கு சுவாச பயிற்சியும் கொடுப்போம். இதையெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய நுரையீரல் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும். இதற்கு சிறந்த உணவாக சுண்டைக்காய் போல்தான் உள்ளே இருக்கின்ற அறைகள்லாம் இருக்கும். சுண்டைக்காயை அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது குறையும். நம்மளுடைய மருந்தையும் எடுத்துக்கொண்டு இதையும் செய்ய வேண்டும். வெறும் மருத்துவ முறை மட்டும் சரி செய்யாது, உணவு முறை மட்டும் சரி செய்ய, இரண்டும் சேர வேண்டும். இரவும் ஏசி டிசியை போல, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் என்று சொல்லுவதைப் போல ஒன்றைக்கொன்று தொடர்பு இருக்கிறது. அதனால் இந்த ஆஸ்மா என்பது அதிகம் வரக்கூடிய காரணம். இன்னொரு காரணம் அலர்ஜி என்று சொல்வார்கள். இப்பொழுது பஞ்சு கம்பெனியில் வேலை செய்வது, கெமிக்கல் கம்பெனியில் வேலை செய்வது, உஷ்ணம் அதிகமாக இருக்கிற இடத்துல வேலை செய்கின்ற பொழுதும் இந்த சளி அங்கே போய் ஒரு ஒட்டி கொள்ளும். அது வெளியே வராமல் அதனுடைய நீர்த்தன்மை வற்றி போய் அது அதில் இருக்கக்கூடிய ஒரு சிவிங்கத்தை போல, ஒரு பப்ளிக் கேனை போட்டு மெல்றோம், அதை ரோட்டில் எரிஞ்சிடறோம், அது எப்படி ஒட்டிக்குதோ அது போல ஒட்டி கொள்ளும். அதை கரைத்து எடுக்க வேண்டும். இது 2 காரணங்களாலும் வரும். சுவாசத்தின் மூலமாக ரசாயனங்கள் உள்ளே சென்றாலும் அதுவும் சென்று விரைவாக அங்கு இருக்கின்ற சளிகளை இரத்த நாளங்களில் சுவாசிக்கின்ற சுவாச குழாய்களிலே படிந்து சுவாசத்தை வெளியே வரவிடாமல் மூச்சு திணறலை உருவாக்கும்.
அப்படிப்பட்ட 2 செயற்கையாக வந்திருந்தாலும் சரி, இயற்கையாக உணவு முறைகளை வந்திருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை சுத்தம் செய்து உங்களுக்கு அதற்கான ஆற்றலை தரக்கூடிய உயர்ந்த மூலிகைகள் இருக்கின்றன. அதனால் அப்படி ஆஸ்மாவிலே வருஷக்கணக்காக நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறது கூட ஒரே மண்டலம் அந்த நோயிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விட முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகைகள் இருக்கின்றன. அந்த மாதிரியான பிரச்சனை இருப்பவர்கள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த சுவாச சஞ்சீவியை வாங்கி நீங்கள் பலனடைந்து ஆரோக்கியமான ஒரு சுவாச பையை நுரையீரலை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகை தேவி நாராயண் நமஸ்துதே.